சமீபத்தில் படம் ரிலீஸ் ஆனது ஃபைட் கிளப் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தை நான் அன்னைக்கு பார்த்துட்டேன், ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டேன். ஆனால் நான் விமர்சனம் பேசலை. வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்ச பிற்பாடு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆஹ் அந்த படம் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணினது, என்னுடைய ஆதங்கம், அதை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இது என்னுடைய விமர்சனம். ஒன்று, சமீப காலங்களில் கேங்ஸ்டர் மாதிரியான படங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி? ரெண்டாவது, சமீப காலங்களில் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் கொண்ட படங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படி? மூணாவது, போதைப் பொருள் கடத்துவது சம்பந்தமா, போதைப் பொருள் விற்கிற சம்பந்தமான கதைகள், சப்ஜெக்டுகள், கதை களங்கள் எடுக்கப்பட்டுட்டே இருக்குது. என்ன காரணம்? இந்த தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. இந்த கஞ்சா கிளப் படத்தை பார்த்து, இது ஃபைட் கிளப் படத்தை பார்த்துட்டு, படத்தினுடைய ஆரம்பம் என்னவோ, ஒரு ஃபுட்பால் பிளேயரா வரக்கூடிய திறமைகள் இருக்கிற ஒரு சின்ன பையன், அந்த ஊர்ல எல்லாம் எத்தனை தவறுகள் நடந்தாலும் கூட எப்படியாவது பசங்களை நல்லபடியா வழிக்கு கொண்டு வந்துடணும், அவங்கள ஃபுட்பால்ல பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெஞ்சமின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஒரு பெரிய மேட்சுக்கு போறதுக்கு உண்டான அந்த தகுதிக்கு காசு தேவை. அந்த காசு இல்ல. அவங்க ஒரு வாழ்றதே சோத்துக்கு ஒரு நாள் 3 வேளை சோறுக்கே வந்து பஞ்சமா இருக்கிற ஊரு. அந்த சமயத்துல ஒரு கட்டத்துல அந்த பெஞ்சமின் தரேன்னு சொல்லி ஏற்பாடு பண்றாரு. அம்மாவுடைய நகையை குடுத்து வித்தாவது நம்ம அடகு வச்சாவது நம்ம குடுத்துறணும். அந்த பையன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த பெஞ்சமின் கேரக்டரோட தம்பி வந்து கஞ்சா, இன்னும் என்னென்ன விதமான போதைப் பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யறதுக்கு ஒரு முதலீடு தேவையா இருக்கு. எந்த ஒரு வியாபாரத்துக்கும் முதலீடு தேவைதான். கஞ்சா மாதிரியான பொருட்களுக்கும் இன்னும் முதலீடு தேவைதானே. அதனால அதுக்கு உண்டான முதலீடுக்கு அம்மாவோட செயினை அந்த பெஞ்சமினோட தம்பி எடுத்துட்டு இருக்கிறாரு. இவன் இந்த மாதிரி கெட்டத்தனமா சூதுவாதோட போதை வஸ்துகளோட இருக்கிறது பிடிக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணனை போட்டு தள்ளிடணும்னு தம்பியோட நண்பர்கள் சொல்ல, தம்பியும் அதுக்கு ஒத்துக்க, ஒரு கட்டத்துல தம்பி கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து அண்ணனை கொன்னுடுறாங்க. அண்ணன் செத்து போயிடுறாரு. அவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த தம்பியோட கூட்டாளிகள் சொகுசா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அரசியல், கஞ்சா போதை அப்படி இப்படின்னு இருந்துருச்சுனாக்கா அதுக்கு அடுத்தாப்புல வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், சதுர செயலாளர் அப்படி இப்படின்னு அரசியலுக்கு வர்றதெல்லாம் இங்க சகஜமா தானே இருக்கு. அப்படியாக அவங்க முன்னுக்கு வந்துடுறாங்க. இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. இவருக்கு வன்மம். இவர் நேரடியா அவரு தாக்கல. தாக்காம எனக்கு நான் ஒருத்தனுக்கு பலியானல்ல, அது மாதிரி எனக்கு ஒருத்தன் பலிகடாவா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல ஃபுட்பால் பிரமாதமா விளையாண்டான் இல்லையா, அவனை வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளையாடுறாரு. இது அநேகமா சூழ்ச்சி கேம் அப்படின்னோ அல்லது கஞ்சா கேம் அப்படின்னோ, அந்த கஞ்சா கிளப் அப்படின்னோ தான் பேர் வச்சிருக்கணும் இந்த படத்துக்கு. இது மாதிரி இதுதான் இப்ப தெரியுமே உங்களுக்கு. அவனை தூக்கி கையில போட்டுக்கிட்டு அவனுடைய கோபத்தை பெருசுபடுத்திக்கிட்டு ஊதி ஊதி கங்க வளர்த்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கும் அவனுக்கும் ஒரு முட்டல் மோதலை உருவாக்கி சண்டை சச்சரவுல இதெல்லாம் அழுத்து போன ஒரு 1418 படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் கடந்த 10 வருஷத்துக்குள்ளாரே வந்துருச்சு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை ரசிச்சு ரசிச்சு பார்க்குறவன். எந்த ஒரு சினிமா அது போர் அடிக்கிற படமா இருந்தாலும் சரி, குப்பையான படமா இருந்தாலும் சரி, சரியாவே படம், கேமரா ஆங்கிள், நடிப்பு, டயலாக்னு எதுவுமே இல்லாம செத்த படமா இருந்தாலும் சரி, அந்த படத்தை நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இப்படி படம் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்பேன். ஆனா கடந்த சில வருடங்கள்ல நான் படம் என்னை விட்டுருக்கடா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கதையில எந்த ஒரு நகர்வே இல்லை, ஸ்கிரிப்ட்ல எந்த ஒரு ஜாலங்களுமே இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணின படம் இந்த ஃபைட் கிளப் சம்பந்தப்பட்ட படம். இன்னொன்னு, அந்த ஃபைட் கிளப் அந்த படத்தினுடைய உரியடி விஜயகுமார் தான் ஹீரோ. அவருடைய அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது காலேஜில் தகராறு, ஸ்கூல்ல தகராறு, அடிதடி, இதுக்கடுத்தாலும் அடிக்கிறது போறதுன்னு. இந்த படத்துல ஃபைட்டு தான் பிரதானம்னாக்கா, அப்ப ஃபைட் கிளப்னு படத்துக்கும் பேரு வச்சிருக்காங்கனாக்கா ஃபைட்டு தெறிக்க விடுற மாதிரி இருக்கணும்ல. அப்படி தெறிக்க விடால நம்மள அதை அயற்சிக்கு உள்ளாக்குது. ரெண்டாவது, காட்சி அமைப்புகள்ல அடுத்தடுத்த காட்சிகள் அப்படின்னே இல்லாம படத்துல ஒரு 15 காட்சிகள் வந்து ரிப்பீட்டட் காட்சிகளாகவே திரும்ப திரும்பவே வந்துட்டு இருக்கு. அந்த புரோட்டா கடை,
சுவரு, அந்த இடம், சினிமா தியேட்டரு இப்படி இப்படின்னு அது ரிப்பீட்டட் மோடுலயே படம் போயிட்டு இருக்கு. படத்துல டயலாக் வெர்ஷனாவது தாங்கி பிடிக்குதான்னாக்கா, எனக்கு அப்படிலாம் தாங்கி பிடிக்கல. ஒரு லவ் போர்ஷன ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அந்த லவ் போர்ஷனுக்குள்ளார ஏதாவது கச்சமுச்சான்னு பண்ணிருவாய்ங்களோ அப்படின்னு நமக்கெல்லாம் அடிவயிறு பீதியா இருக்கிற சமயத்துல, அப்படி கச்சமுச்சாலாம் பண்ணலப்பா. இது ஒரு போதை சம்பந்தப்பட்ட படம் தான். அதனால கஞ்சா போதை தான் உண்டு. மது போதை தான் உண்டு. மாது போதை கிடையாது அப்படின்னு அந்த ஏரியாவுக்குள்ளார அவங்க போகல போல இருக்கு. அப்பா சாமி நன்றிடா உங்களுக்கு அப்படின்னு. ஆனா அந்த காதலையாவது அழகா தூக்கி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களா அப்படின்னா அதையும் அம்போ சம்போ சிவசம்போன்னு விட்டுட்டாங்க. இந்த படத்துல திரும்ப 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 ஒரு கட்டத்துல பெஞ்சமினோட தம்பி தான் இப்படிலாம் சூழ்ச்சி பண்றான் அப்படின்னு தெரியுது. அங்க ஊர்ல இருக்கிற ஒரு அரசியல் புள்ளி தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. இப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்ற ஒரு கதை. இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயிலுக்கு போயிட்டு சில வருடங்களுக்கு பிறகுன்னு நம்ம ஒரு 13,000 சில்லற படத்துல பார்த்திருப்போம். சில வருடங்களுக்கு பிறகுன்னு. சில வருடங்களுக்கு பிறகு அவர் ஜெயில்ல இருந்து வராரு. வந்த உடனே கத்தி, கபடா, சரக்கு, கஞ்சா, போதை, ஹெராயின், அது லுட்டு, லுசுக்குன்னு என்னென்ன விதமான போதைகள் எல்லாம் இருக்குதோ இந்த படத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓ! இப்படி ஒரு போதை இருக்கா? ஓ! இப்ப இது செஞ்சா போதை ஆயிருமா? அப்படின்னு அவ்வளவு டீட்டெயிலிங் குடுத்திருக்கிறவங்க, கதையில எந்த டீட்டெயிலும் தரல. ஸ்கிரிப்ட்ல எந்த ஜாலங்களுமே பண்ணல. இன்னும் இன்னும் சொல்லப்போனா இப்படி ஒரு படமே எடுக்கணும்னு அவசியமே இல்ல. முதல்ல சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்குதா? அப்படின்னே தெரியல. ஸ்கூல்ல பிளாக் போர்டு இருக்கு. இல்லையா? டூ வீலர் புதுசா வாங்குனவங்க, புதுசா கத்துக்கிறவங்க எல்போர்டு கூட மாட்டிட்டு போறாய்ங்க. ஆனா, ஃபைட் கிளப் மாதிரியான படங்கள் வந்து தியேட்டருக்கு வரும்போது பார்த்தாக்க, "ஏடா சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சீங்களா இல்லையாடா?" அப்படின்னு நமக்கு ஒரு கோபம் வருது. சென்னையில பேசக்கூடிய மிக மிக மோசமான அந்த ஒரு கெட்ட வார்த்தை இருக்குல்ல, அந்த கெட்ட வார்த்தைய மட்டும் தான் படத்துல எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அ இந்த படத்தோட கதைய தயாரிப்பாளர்ட்ட சொல்லிட்டு, "சார் பட்ஜெட் எவ்வளோ சார்?" இப்போ சார் பட்ஜெட் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். சார் பட்ஜெட் வந்து நடிகர்களுக்கு, மியூசிக் டைரக்டர்களுக்கு, ஆ ஆ ஃபைட் மாஸ்டருக்கு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து இவ்வளோ சம்பளம் 2,00,00,000 சார். ஆ மொத்த படத்துக்கு 5,00,00,000 சார். என்னங்க மொத்தம் சம்பளத்தெல்லாம் சேர்த்தே 2,00,00,000 தான் சொல்றீங்க. அத தவிர்த்து ரூ. 3,00,00,000 எக்ஸ்ட்ரா சொல்றீங்களே. சார் ரூ. 3,00,00,000 சார். படத்துல ஃபுல்லா அவங்க சிகரெட் பத்த வச்சு, பத்த வச்சு தூக்கி போட்டுட்டே இருக்காங்க சார். அந்த சிகரெட் வாங்குறதுக்கு உண்டான செலவு சார். அப்புறம் தீப்பெட்டி சார், லைட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணியிருப்பாய்ங்க போல இருக்கு. படத்துக்கு செலவு பண்ணினத விட, அந்த சிகரெட்டுக்கும், போதைப் பொருளுக்கும், அதுக்கு தீப்பெட்டிக்கும், லைட்டருக்கும் செலவு பண்ணினது தான் அதிகம். யாராவது பார்த்தாக்கா படத்துல டக்குனு சிகரெட்ட பத்த வைக்கிறாங்க. யாராவது பார்த்தா கஞ்சாவ ஏத்திட்டு இருக்காய்ங்க. ஏண்டா 30 நாட்களில் கஞ்சா ஏத்துவது எப்படின்னு படமா எடுக்குறீங்க? பாடமா எடுக்குறீங்க? என்னாங்கடா படம் எடுக்குறீங்க நீங்க? அ தவிர கெட்ட வார்த்தை அவ்வளவுதான் பேப்பர்ல டயலாக் பேப்பர்ல கெட்ட வார்த்தை தான் அங்கங்க எழுதியிருப்பாய்ங்க போல இருக்கு. 108 தடவ ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாரி கெட்ட வார்த்தை எழுதியிருப்பாய்ங்க போல இருக்கு. படத்துல வர அத்தன பேரும் கெட்ட வார்த்தை சொல்றோம். அத்தன பேரும் சொல்றோம். ஆ இந்த படத்த லோகேஷ் கனகராஜ் வந்து தயாரிச்சிருக்காரு. தயாரிப்புக்கு கடைசியில இந்த ட்ரெயின்ல கடைசியில ஏறுனதெல்லாம் அப்படின்னு லோகேஷ் தம்பி சொன்னாப்ல. லோகேஷ் கனகராஜ் கிட்ட போய் விஜயகுமாரும் லோகேஷும் நல்ல நண்பர்களும். லோகேஷ்ட போய் இவரு என்ன கதை அப்படின்னு கேட்டப்ப, சார் போதைப் பொருள் சார். ஓகே. சார் கஞ்சா விக்கிறாங்க சார். ஓகே, ஓகே. சார் அத பத்தின ஒரு கேங்ஸ்டர். சூப்பர், சூப்பர். எடுத்துறலாம், எடுத்துறலாம். நானே தயாரிக்கிறேன். அப்படின்னு லோகேஷ் சொல்லிட்டாருன்னு தோணுது. ஏன்னா லோகேஷோட ஃபார்முலாவும் இதுவாயிடுச்சு. ஒண்ணு இந்த மாதிரி ஃபார்முலாவில இருந்து விடுபட்டால் தான் லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த ஃபார்முலாவில இருந்து விடுபட்டாதான் தமிழ் சினிமா உருப்படும். மிக மிக மோசமான காட்சி. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆதங்கத்தோட இருக்கிறது, கடைசியில ஃபுட்பால் பிளேயருக்கு உண்டான கோச்சரா அந்த ஹீரோ மாறுறதும் முடிஞ்சிருதா? அது போதுமானதா? அ என்ன கதை இது? அவ்வளவு காவல்துறை அது இதுன்னு எதுவுமே பெரிய அளவுக்கு வலு இல்லாம, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் மிகப்பெரிய அளவுக்குலாம் இல்லாம, நம்ம பல படங்கள்ல பார்த்த அரதப்படசான ஒரு விஷயம். எப்படி குடியிருந்த கோவில்ல எம்ஜிஆர பக்கத்துல வச்சுக்கிட்டு தூண்டி தூண்டி விட்டு நம்பியார் காரியம்லாம் சாதிச்சுக்குவாரோ, பாருங்க. குடியிருந்த எம்ஜிஆர் காலத்துக்கு நான் போயிட்டேன் நானு. அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கஞ்சா கிளப்பு, போதை கிளப்பு, ஃபைட் கிளப். ஓ! திருந்துங்கப்பா, இல்ல திருந்தவாவது விடுங்கப்பா அப்படின்றத தான் ஃபைட் கிளப் படம் மூலமா நான் யோசித்து, நான் உணர்ந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன் நானு. லோகேஷ் கனகராஜ் சார், ப்ளீஸ் சார் இந்த மாரி படங்களுக்கெல்லாம் நீங்களும் இதிலிருந்து விடுபட்டு வாங்க. உங்களுடைய எல்சியுக்குள்ளார போதைப் பொருள் இல்லாம, கல்வி, அரசியல், சமூகம் சார்ந்த விஷயங்கள அப்படியே உள்ள நுழைங்க. அதேபோல இந்த மாதிரி படம்லாம் எடுக்காதீங்க.
இதுக்கு ஷங்கர் சார தான் உதாரணமா சொல்லணும். ஷங்கர் சார் ஒரு கட்டத்தில ஜென்டில்மேன் எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்தாப்புல காதலன் எடுக்கிறாரு. அதற்கு அடுத்தாப்புல இந்தியன் எடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு ஒரு முத்திரையா ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ அவர் மேல குத்திடுறாங்க. அதனால அவர் சாமானியமான எளிமையான கதை உணர்வுகளை கொண்ட படங்கள அவரால எடுக்கவே முடியல. பாலகுமாரன் சார் கிட்ட இதெல்லாம் சொல்லி ஷங்கர் சார் பலமுறை வருத்தப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுனாக்க, எஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆனந்தபுரத்து வீடு மாதிரி, இம்சை அரசன் இப்ப இன்னைக்கு சந்தானம் நெறைய படம் நடிக்கிறாரு. அன்னைக்கே சந்தானத்த ஹீரோவா வச்சு சிம்புதேவன் டைரக்ஷன்ல ஒரு படம். ஏன் அறிவழகன் சார் டைரக்ஷன்ல அட்டகாசமான ஈரம் மாதிரியான ஒரு படம் வெரைட்டியா மினிமம் பட்ஜெட்ல நல்ல கதைகளோட நிறைய படங்கள் கொடுத்தாரு. மர்மதேசம் நாகா சாரை வச்சு ஆனந்தபுரத்து வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு பேய் படத்தை வித்தியாசமான ஒரு அமானுஷ்ய அந்த ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயமா அந்த படம் தான் கொடுத்துச்சு. வேற எந்த படமும் அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லைன்னு தான் நான் உறுதியா சொல்லுவேன். இந்த ஃபைட் கிளப்லாம் என்னங்க? எப்படி இதெல்லாம் எடுக்குறீங்க? சென்சார் போர்டு என்ன செய்றாங்கன்னு தெரியலங்க எனக்கு. வணக்கம்.